மனுஷனால் வருகிற மகிமையை பார்க்கிலும் தேவனால் வருகிற மகிமையை எதிர்பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் வருகிற மகிமையை பார்க்கலும் மனுஷனால் வருகிற மகிமையை மனிதன் தேடி அலைகிறான், விரும்புகிறான் என்று தேவன் வேதம் சொல்லுகிறது. நீர் யாருக்கு மகிமையை நீங்க எதிர்பார்க்கிறீங்க, விரும்புறீங்க? பலன் கர்த்தரிடத்தில் வரும் என்று நீங்கள் விசுவாசித்தால் மனிதனால் வருகிற புகழ்ச்சி, அதனால் வருகிற சோதனை நம்மை அழுத்தாது. ஆமென். தேவன் அந்த மகிமையை தரும் பொழுது, அதுக்கு உதாரணம் தானியேல் நாடு சிங்கமா வருவான். ராஜா அழைச்சி விடுவார் கொலு மண்டபத்துக்குள்ள. இப்ப கொலு மண்டபத்தில் இருக்கும்போது எல்லா தேசத்து ராஜாக்கள், சேனாதிபதிகள், எல்லா பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. அப்படி தானியேல் வரவழைக்கப்படுகிறார். தானியேலை பார்த்து சொல்றான், பெல்தேசாத் சார் சொல்றாரு, நீ என் தகப்பனுடைய நாட்களிலே சிறைபிடிக்கப்பட்ட வந்த தானியேல் அல்லவா? உனக்குள் விசேஷித்த ஞானம் உண்டு என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ இந்த கையுறுப்பின் எழுத்தை எங்களுக்கு அர்த்தத்தை சொல்லுவாய் என்றால் உனக்கு சரப்பணியை கொடுப்பேன், தேசத்தில் 2வது இடத்தில் வைப்பேன், உன்னை கனப்படுத்தி உன்னை உயர்த்தி வைப்பேன் என்று அவனை புகழ்ந்து தள்ளுவான். ஒரே வார்த்தையை சொல்லுவான், உனக்குரிய நீயே வச்சுக்கோ. அதுல தில்லு வேணுங்க, சும்மா கிடையாது. ஒரு கத்து வேணும் சொல்லணும்னா. ஆசை வச்சுக்கோ. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதை சொல்லிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். சொல்றான், மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். நீ தராசிலே வைக்கப்படும் பொழுது குறைவுள்ளவனாய் காணப்பட்டு, அதனாலே உன் ஆட்சி முடிகிறது, உன் வாழ்க்கையை முடிகிறது சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தான். அன்னைக்கு ராத்திரி அவன் செத்துட்டான். உன்னுடைய மகிமையும் பணமும் எனக்கு தேவை. என் தேவன் என்ன சொல்றார், தேவன் என்ன சொல்றார் அது போதும். என் தேவனால் வருகிற மகிமை